வணக்கம். இன்னைக்கான வீடியோ வந்து மோட்டிவேஷன் பற்றி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இன்ஸ்டாவில் நம்ம உள்ள வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நான் எப்படியாவது நான் வந்து மோட்டிவேஷன் ஆயிடணும் அப்படின்றதுக்காக மோட்டிவேஷனை தேடிட்டு போனா ரியாலிட்டி வந்து கழுத்து மேலே அடிக்கும். இந்த வீடியோ முடிஞ்சுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆக மாட்டீங்க, 6 பக்கம் வந்து இருக்க மாட்டீங்க, உங்கள் ஆளும் வந்து பார்த்தா உனக்கே மெசேஜ் பண்ண மாட்டா. உண்மையாக இருக்கிறவங்க கூட ஒரு நாள் ஒன்று மொத்தமாக நான் இந்த வீடியோவில் 7 நிமிஷம் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். 7 நிமிஷம் வீடியோக்கு நீ ஒரு லைக் கூட பண்ணலாம். நீலாம் மனுஷ ஜென்மம் தானா? மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. மார்னிங் 5 மணிக்கு நான் வந்து அலாரம் வைக்கிறேன் அப்படின்னாக்கா சூரியனுக்கு முன்னாடி நான் வந்து எழுந்து உட்காந்துக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எல்லாருக்கும் வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அப்படியே இருக்கிறோம். மார்னிங் ஒரு 5 மணிக்கு வந்து எழுதணும் அப்படின்னாக்கா அலாரம் நீங்கள் வந்து 5 மணி அந்த மாதிரி வைப்பீங்க. அந்த 5 மணி வந்து பார்த்தாக்கா 5:15 ஆகும். 5:15 வந்து பார்த்தாக்கா 5:30 ஆகும். அந்த 5:30 வந்து பார்த்தாக்கா எல்லாமே போக லாஸ்ட்டில் 6:00 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எழுந்து வருவீங்க. சரி, காலையில் 5 மணி வைக்கிறவங்க அலாரம் தான் வந்து தட்டு கழிச்சு போகுதுன்னு பார்த்தாக்கா சரி நம்ம ஜிம்மில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவோம். பட் நம்ம ஜிம்மில் போனோம் அப்படின்னாக்கா மெம்பர்ஷிப் கார்டு அந்த வேலெட்டு மட்டும் தான் வந்து பண்ணாக்கா ஹெவியாக இருக்கும். ஆனால் நம்ம தினமும் வந்து பண்ணால் ஜிம் வந்து போகிறோமான்னு கேட்டாக்கா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லிட்டு நம்ம ஒரு யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் பார்ப்போமா. 2 நிமிஷம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சரி இதை நம்ம வந்து நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுறது. நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேளை கவலையே பட வேண்டாம், நானும் அப்படி தான். அடுத்து பார்ப்போமா, மோட்டிவேஷனல் ஸ்கேம். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா உழைப்பு, தூக்கம் வேணாம், வலி தான் வந்து பார்த்தாக்கா வளர்ச்சி. கேட்கறதுக்கு நல்லாவே இனிமையாக இருக்கும். டீயை விட கப்பு ரொம்ப சூடாக இருக்குது, ஏன்னு தெரியல. அவனோட ஸ்பீச்செல்லாம் வந்து பார்த்தாக்கா முடிச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நாம என்ன செய்வான், மச்சான் சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறான். மோட்டிவேஷன்றது ஒரு காஃபி மாதிரிங்க, ஓகேவா. ஹாட்டாக வந்து பார்த்தாக்கா ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தாக்கா சூடு ஆறிடும் இல்லையா. ஸோ அதனால் நீங்களும் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் போகும். பட் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஆக நம்ம வந்து அப்படியே அதை விட்டுருவோம். காஃபி சூடாக இருக்கும்போது தான் அந்த 30 மினிட்ஸோட எஃபர்ட். ஸோ அந்த சூடு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து மோட்டிவேஷனுக்கு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா ரியாலிட்டி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா முழுக்க வந்து ஆப்போசிட்டாக அமையும். மோட்டிவேஷன் உண்மையாக எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபேன்சி கோட்ஸ் போட்டு இந்த ஃபயர் பிஜிஎம் வருது அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து பார்த்தா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்றது உணர்றது தான் உண்மையான மோட்டிவேஷன். லோன் மெசேஜ் வரும்போது பேங்க் பேலன்ஸ் வந்து 0ல இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களே தான் வந்து பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன தோணும், ஸோ காமெடி வேணாலும் இதை விட நம்ம வந்து வேலை செஞ்சாலே போதும் கரெக்டா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமாரே. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா ஃபன்னி செல்ஃப் ரோஸ்ட். ஸோ நம்மளுக்குள்ளே வந்து பண்ணாக்கா செல்ஃபாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னாக்கா நம்மளுடைய பிக்கெஸ்ட் எனிமி வந்து யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா எதிர்ப்பு வீட்டில் இருக்கிற ஆளுங்கலாம் கிடையாது, ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கிடையாது. ஸோ நமக்கு நம்மளே தான் வந்து பண்ணா எதிரி. ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். I am tired, I am deserve rest, I start Monday, I will do tomorrow. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்குள்ளே நாமளே சொல்லி வந்து பார்த்தோம்னாக்கா நாளை நாமளே வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு நம்மளே வந்து எதிரி ஆயிடுறோம். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இருக்கிறதே இல்லை. மண்டே வந்துருச்சு, ஸோ நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து தள்ளி போட்டுரும். லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும் இல்லவே இல்லை. டெய்லி 30 மினிட்ஸ் to 1 hour நீங்கள் ஆனஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். பர்ஃபெக்டாக செய்யலைனாலும் ஸோ நீங்கள் ஸ்லோவாக அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கும் போது உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இருக்கும் அப்படின்றத என்னுடைய சஜஷன்ஸ்.
ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ஆல்ரெடி ஸ்டாப் ஆகாமல் இருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்கனாலே அந்த ஒர்க்கு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எக்காரணம் கொண்டு உங்களோட லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையை வந்து பண்ணாக்கா நிப்பாட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம், அது வந்து பண்ணால் என்ன இதுவாக இருக்கட்டும். ஸோ அது ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் செல்ஃப் ரிலேஷன் வந்து இருக்கிறதா இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஜிம் ஒரு ஸ்போர்ட்ஸோ எனிதிங் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே போகிறோம். ஸோ ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ வந்து பண்ணால் வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த உலகம் வந்து கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது. ஸோ நம்மளே வந்து மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. நீங்கள் அப்படி வந்து நீங்கள் மாறுறீங்க. என்னோட ஓல்டு வெர்ஷன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். எத்தனை ரீல், எத்தனை ஷார்ட்ஸ், எத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் மோட்டிவேட்டட் மட்டும் தான் ஆக முடியும். பட் உங்களோட லைஃப்பில் எந்த வித சேஞ்சும் உங்களை வந்து பார்க்க முடியாது. ஸோ டிசிப்ளின்ன்ற ஒரு வேர்டு 10,000 மோட்டிவேஷனுக்கு சமம். ஸோ டிசிப்ளின் அப்படின்றது உங்களோட லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஹேபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மோட்டிவேஷனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த நாள் வந்து பண்ணாக்கா ஒரு 30 minutes to 1 hour மட்டும் தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா மோட்டிவேஷன் கிடையாது, டிசிப்ளின். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஒரு ஸ்மால் ஆக்ஷன் உங்களோட லைஃப்பில் எடுத்துக்கு உனக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறதுக்கு ஒரு உலகமே லைனில் காத்து இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எடுங்க, பெட்டராக இருக்கும். Thank you so much.